வெல்கம் டு வெற்றி வழிகாட்டி யூடியூப் சேனல். ஸோ வெற்றி வழிகாட்டி அப்படிங்கிறது உங்களுடைய வெற்றிக்கான வழிகாட்டியாக கண்டிப்பாக இருக்கும். நான் தீபிகா சக்திவேல். காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டில் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸாக இருக்கேன். ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் மூணுமே வந்து ஹேண்டில் பண்ணுவேன். அப்படியே போயிடுச்சு 8 இயர்ஸும் வந்துட்டு கிட்டத்தட்ட அப்படியே ஒரு ரன்னிங்லேயே போயிட்டு இப்போ தான் வந்து கரியரில் ஒரு பிரேக் கிடைச்சிருக்கு எனக்கு. ஸோ இந்த டைமில் என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை. ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்துட்டு இருக்குது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்பராக ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி, ஏன் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் கூட ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி எந்த ஒரு சேனலுமே வந்து இல்லை. ஸோ அதை நான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ இந்த சேனல் வெற்றி வழிகாட்டி அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீயான ஒரு சேனல். இதுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படி இப்படின்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா கல்விங்கிறது இலவசமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட நான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து வெற்றி வழிகாட்டியில் முக்கியமாக வந்து ஒரு நான் வந்து டேக்லைனாக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்பிக்கை, முயற்சி, வெற்றி அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். என்னால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு வேணும். ஓகேங்களா? உங்கள் மேலே வந்து உங்களுக்கான நம்பிக்கை வேணும். அதுக்கப்புறமேட்டி மியர் கான்ஃபிடன்ஸ் இஸ் நாட் இனஃப், ரைட்? ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, உங்களோட கோலுக்கு நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகணும். ஸோ வந்து முயற்சி கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் நம்ம கொடுக்கச்சில எப்படினாலும் சரி, நமக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சே தீரும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம வெற்றி வழிகாட்டி சேனல்ல என்ன ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். முக்கியமா எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். பேங்கிங் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரேன். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம்தான். ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு அப்பப்போ எக்ஸாம் ஃபோக்கஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ டெய்லி வந்துட்டு இன்னைக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு பதிலாக எக்ஸாம் ஃபோக்கஸ்டாக கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ வந்து அந்த மாதிரி எக்ஸாம் ஃபோக்கஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பார்ப்போம். இங்கிலீஷில் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு நான் வந்து அந்த ஷார்ட் ட்ரிக்ஸு, ஸோ ஸ்ட்ராட்டஜிஸு, ஸோ இது எல்லாமே வந்து சொல்லி தரேன். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை வந்துட்டு நான் போடுவேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா, உங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஸோ வந்து நம்மளோட வெற்றி வழிகாட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.